OLX என்பது இந்தியாவில் பழைய பொருட்களை வாங்கவும் விற்கவும் பயன்படும் பிரபலமான வலைத்தளம். ஆனால் சில மோசடிக்காரர்களும் இங்கே மக்களை ஏமாற்றுகிறார்கள். இங்கே சில பொதுவான OLX மோசடிகள் மற்றும் அவற்றை தவிர்ப்பது எப்படி என்பதை பார்ப்போம். போலி பணம் செலுத்தியது போன்ற முறை. மோசடிக்காரர்கள் வாங்குபவரைப் போல நடித்து போலி UPI பணம் செலுத்திய ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவார்கள். பணம் அனுப்பிவிட்டேன், ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க, பொருளை அனுப்புங்கள் என்று கூறுவார்கள். உங்கள் வங்கிக் கணக்கு அல்லது ஃபோன்பே, கூகுள் பே போன்றவற்றில் பணம் வந்துள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்கிரீன்ஷாட்டை நம்பி பொருளை கொடுக்காதீர்கள். முன்பணம் கேட்கும் முறை: முதலில் 500 ரூபாய் டெலிவரி புக்கிங் கட்டணம் கொடுங்க, பிறகு வாங்குகிறேன் என்று கூறி பணம் வாங்கியவுடன் தொடர்பை துண்டித்து விடுவார்கள். ஒருபோதும் முன்பணம் கொடுக்காதீர்கள். நிஜமான வாங்குபவர் இப்படி கேட்க மாட்டார். போலி பொருள் விளம்பரம்: பைக், கார், கேமரா போன்றவற்றை மிகவும் குறைந்த விலைக்கு விளம்பரப்படுத்தி விரைந்து செய்யுங்கள். 5 பேர் வாங்கத் தயாராக உள்ளனர், இப்போது பணம் அனுப்புங்கள் என்று அழுத்தம் கொடுப்பார்கள். உதாரணம்: தினேஷ் ஒரு ஸ்கூட்டரை 15,000 ரூபாய்க்கு பார்த்து பணம் அனுப்பினார். ஆனால் சந்திப்புக்கு சென்றபோது விற்பவர் காணப்படவில்லை. பொருளை நேரில் பார்த்து உறுதி செய்த பிறகே பணம் கொடுங்கள். விலை மிகவும் குறைவாக இருந்தால் அது மோசடியாக இருக்கலாம்.